ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி தான். பார்க்கலாம் வாங்க. தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். மட்டன் ஒரு 1/2 kg எடுத்துக்கலாம். ரைஸ் வந்து ஒரு 2 டம்ளர் எடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா எடுத்துக்கலாம். தக்காளி ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 லெமன் ஸ்குவைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் ஒரு கப் எடுத்துருக்கோம். நெய் வந்து தேவையான அளவுக்கு எடுத்துருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 4 எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். புதினா கொத்தமல்லி தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். கல் உப்பு ஒரு 4 ஸ்பூன் எடுத்துருக்கேன். பெரிய வெங்காயம் 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். வாங்க சமையலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பக்கத்தை வச்சு குக்கர் ஹீட் ஆனோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிறோம். பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்து வதக்கிக்கலாம். சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கிக்கலாம். தள்ளி சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 3 to 4 முறை க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை இதில் வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அரிசி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் நல்லா வதங்கிடுச்சு. கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ப்ளஸ் வந்து தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கோம். ஸோ அப்போ 4 டம்ளர் ப்ளஸ் கறிக்கு 1 டம்ளர் 5. நான் 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றணும். 1/2 டம்ளர் தண்ணி நான் சேர்த்துக்க போகிறேன். 7 டம்ளர் 4 டம்ளர் தண்ணி ப்ளஸ் 1 5 1 எக்ஸ்ட்ரா 1/2 டம்ளர் தண்ணி நம்ம ஆட் பண்ணியாச்சு. 1/2 டம்ளர் தண்ணி நம்ம இப்போ ஆட் பண்ணியாச்சு. கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். ஓகே, ரைஸு வித்து மட்டன் நல்லாவே வெந்துடுச்சு. ஒரு 1/2 பாயிலுக்கு மேலவே வந்துடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் தயிர் ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் லெமன் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 லெமன் ஸ்பேஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 2 செகண்ட் ஒரு 1 மினிட் விட்டு குக்கரை மூடி போட்டுட்டு ஒரு 2 விசில்ஸ் விட்டோம்னா சுவையான சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும். வாங்க சாப்பிட்லாம். வா, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணுவோம். ஃபேண்டாஸ்டிக்காக ரெடி ஆகிட்டுருக்கு. டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வரணும். ப்ளஸ் வந்து ரைஸ் வந்து புலப்பலான்னு வரணுன்றதுக்காக நான் ஃபைனல் டச்சாக கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா கீ ப்ளஸ் ஆயில் எனஃப். இப்போ அவ்வளோதான். இப்போ வந்து குக்கரை மூடி போட்டு 2 விசில்